கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஆர்ஜிஆர் அகாடமி வந்து பாத்தீங்கன்னா சென்னையில வந்து ரொம்ப பிரம்மாண்டமா வந்து நீட் அண்ட் ஜேஇக்கான கிளாஸஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ரிசல்ட்ஸும் வந்து அருமையா வந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ், என்ஐடி, ட்ரிபிள் ஐடி, ஐஐடி எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம மூலயமா படிச்சு போயிட்டு இருக்காங்க. நீங்களும் சென்னையில இருக்கக்கூடிய ஸ்டூடெண்டா இருக்கீங்க, ஆஃப்டர் ஸ்கூல் ஹவர்ஸ் வந்து ஒரு சென்டர்ல படிச்சு நீட் ஜேஇ எக்ஸாம்ஸ் எழுதணும்னா ஆர்ஜிஆர் அகாடமில வந்து நீங்க ஜாயின் பண்ணலாம். நாங்களும் நிறைய ஸ்கூல்ஸ்ல வந்து கிளாஸஸ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு அந்த மாதிரி ஐடியா இருந்ததுன்னா எந்த ஸ்கூல்ல நாங்க ஜாயின் பண்ணிட்டு இருக்கோமோ அந்த ஸ்கூல்லயே நீங்க 11th and 12th அட்மிஷன் போட்டுட்டு நீங்க அங்கேயும் படிக்கலாம். இல்லைன்னா இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம்ஸ் நாங்க வச்சிருக்கோம். 10th முடிச்சுட்டு 11th வர மாதிரினா 2 years இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. ஜேஇக்கு, ஐஐடிக்கு, தென் வந்து நீட்டுக்கு. அந்த மாதிரி ஐடியா இருந்தாலும் ஜஸ்ட் கால் பண்ணுங்க எங்களுடைய அட்மிஷன் ஆஃபீஸருக்கு 8695186953. ஓகே, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீட் 2024 அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வந்துருச்சு. ஜேஇக்கு ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செஷன் முடிஞ்சு செகண்ட் செஷனுக்கான அப்ளிகேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. கட் ஆஃப் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஜேஇல 23 பேர் வந்து பாத்தீங்கன்னா 100% வாங்கியிருக்காங்க. 300க்கு 300 மார்க்கும் 23 பேர் இந்தியா ஃபுல்லா. தமிழ்நாட்டிலையும் ஒரு அருமையான ஒரு மாணவர் வந்து பாத்தீங்கன்னா முழு மதிப்பெண் பெற்றிருக்காரு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல இந்த வருஷம் நீட்ல எந்த மாதிரியான கட் ஆஃப் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்ற பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு ஒரு உந்துதல், பெற்றோருக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும், எப்படி இருக்கும், நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோமே குழந்தைங்களா அப்படின்னு இருக்கோம். இதுல மெயினா வந்து சொல்லணும் அப்படின்னா, ஜேஇலேயே பார்த்திருப்போம் 7.5-8 லட்சம் பேர் எழுதின இடத்துல இந்த வருஷம் 11.5 லட்சம் பேர் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 3ல இருந்து 3.5 லட்சம் பேர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 30% கிட்ட. அப்ப இதே வந்து நீட்டுக்கும் வருமானா கம்பல்சரி வரும். ஏன்னா ஆஃப்டர் கொரோனா நிறைய வந்து ஸ்ட்ரீம்லைன் ஆயிடுச்சு. ஸ்கூல்லயும் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டாங்க. நீட் எக்ஸாம்ஸே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா நம்மளுக்கு May 5 அப்படின்றத கொண்டாந்துட்டாங்க. ஆல்ரெடி இருந்த ஃபர்ஸ்ட் வீக் மேல ஃபர்ஸ்ட் சண்டே தான் நடக்கும். அந்த மாதிரி இந்த வருஷமும் கொண்டாந்துட்டாங்க. அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து ஜாஸ்தியா இருக்கு. லாஸ்ட் இயர் 21 லட்சம் பேர் நீட் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆயிருந்தாங்க. இந்த வருஷம் குறைஞ்சது 25 லட்சம் பேர் எழுதுவாங்க அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, கரண்ட் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் இயர் மாதிரியே இந்த வாட்டியும் பாத்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவா வந்து ப்ரிப்பரேஷன் இருக்கு. ஏன்னா நிறைய இடத்துல ஸ்கூலுக்கு வந்து போர்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் இருக்கோ இல்லையோ, நிறைய இடத்துல வந்து நீட்டுக்கு ஜேஇக்கு, ஏன்னா இப்ப ரிசல்ட் வந்ததுமே வந்து நிறைய பேப்பர்ல வந்து நீங்க பார்த்திருப்பீங்க, ஆடு கொடுத்திருந்தாங்க, நிறைய ஸ்கூல்ஸ்ல இருந்து கொடுத்திருந்தாங்க. போர்டுக்கான ப்ரிப்பரேஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பண்றாமோ இல்லையோ, ஏன்னா +2 முடிஞ்சதுமே ஒரு குழந்தை வந்து இன்ஜினியரிங் காலேஜ் போகணும், ஐஐடி போகணும், இல்ல என்ஐடி போகணும்னா ஜேஇ முக்கியமா இருக்கு. அப்ப ரெண்டாவது, நீட்டுக்கும் பாத்தீங்கன்னா +2 மார்க் வந்து பேஸ் மார்க் ஒரு 40-45% தான் கேட்கறாங்களே தவிர அதுக்கப்புறம் நீட்டோட ஸ்கோர் பண்ணி தான் பண்றாங்க. அதனால ஸ்கூல்லயே நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஒரு குறிப்பிட்ட மணி நேரம் ஒரு 25% 30% போர்டுக்கும் 75% வந்து பாத்தீங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கும் ட்ரைன் பண்றதுனால மாணவர்கள் வந்து அதே தான் படிக்கிறாங்க. +1 +2 படிக்கிறாங்க, அதே தான் நீட்டுக்கு படிக்கிறப்ப ஏற்கனவே படிச்சு முடிச்சுட்டு 1 இயர் வெயிட் பண்ணி படிக்கிற மாணவர்களோட அந்த குழந்தைங்க வந்து ரொம்ப உற்சாகத்துல இருக்கு, ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு, நிறைய பிராக்டிஸ்லயும் இருக்கு. ஏன்னா ஸ்கூலுக்கும் படிக்கணும், இதுக்கும் படிக்கணும், ரெண்டுக்கும் சேர்த்த மாதிரி படிக்கணும் அப்படின்றப்ப அதே டாபிக் தான் படிக்கணும் அப்படின்றப்ப கான்செப்ட்ஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு படிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதுக்கான பிராக்டிஸும் பண்றதுனால மார்க் வந்து இந்த வாட்டி டெஃபினட்டா வந்து கூடும். ரிப்பீட்டர்ஸ் காம்படிஷனே கிடையாது. இந்த வாட்டி +2 மாணவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா அதிக மதிப்பெண்கள் எடுப்பாங்க. டாப் 50 ஸ்டூடெண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயரே வந்து கரண்ட் +2 தான் பண்ணாங்க. இப்பயும் ஜேஇயோட மார்க்ல பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் +2 ஸ்டூடெண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா டாப் பர்ஃபார்மன்ஸா இருக்காங்க. அதே போல இந்த வருஷமும் நீட்டோட ரிசல்ட் வரப்ப டாப் 50 பர்ஃபார்மர்ஸ்ல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் டைம் நீட் எழுதுற குழந்தை தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டி டாப்பரா வரும். ரெண்டாவது 720 லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா 2 குழந்தைங்க பண்ணுச்சு. இந்த வருஷம் குறைஞ்சது ஒரு 20 ஸ்டூடெண்ட் அப்படின்னா 720 பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படின்னா சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த வாட்டி கம்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் இயர் இருந்ததோட சிலபஸ் கம்மி. ஏற்கனவே படிச்ச ரிப்பீட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஒரு வருஷம் படிச்சிருப்பாங்க, டிராப் பண்ணி 2வது வருஷம் படிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் ஏற்கனவே தரவா இருப்பாங்க.
முழு சிலபஸ் படிச்சவங்களுக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா 80% தான், கண்டென்ட் கம்மியாயிடுச்சு. அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா போட்டிக்கு ரெடியா தான் இருக்காங்க. வந்து அப்ப இந்த குழந்தைங்களும் ரெடியா இருக்காங்க அப்படின்றப்ப மார்க் தாறுமாறா வரும். குறைஞ்சது 15ல இருந்து 20 மார்க் வரைக்கும் இந்த வாட்டி கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு. லாஸ்ட் இயரே வந்து பாத்தீங்கன்னா தாறுமாறா ஏறிடுச்சு, இருந்தாலும் இந்த வருஷம் இன்னும் ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்ற மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க எக்ஸ்பர்ட்ஸ். அந்தபடி பார்த்தோம் அப்படின்னா இந்த வருஷம் நீட்டோட கட் ஆஃப் என்னவா இருக்கும் தமிழ்நாடுக்குன்னு பாத்தீங்கன்னா, ஓசி கேட்டகரி 590 மார்க்ஸ் வந்து கம்பல்சரியா எடுத்திருந்தாதான் சீட்டு வாங்க முடியும் அப்படின்ற ஒரு நிலைமையில இருக்கக்கூடியதா இருக்கும் அப்படின்ற மாதிரி நீட்டோட கெரியர் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்றாங்க. தென் பிசி கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 560 to 565 மார்க்ஸ் வந்து கம்பல்சரி இருந்தாதான் இந்த வாட்டி சீட்டு கிடைக்கும் அப்படின்ற நிலைமை ஏற்படும் அப்படின்ற மாதிரியும், பிசிஎம் எம்பிசி வந்து பாத்தீங்கன்னா 535 to 545 மார்க்ஸ் டெஃபினட்டா அவங்களுக்கு வந்து இருந்தாதான் அந்த சீட் வந்து கிடைக்கும். எஸ்சிஏ அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 460 மார்க்ஸ், 460 to 465 டெஃபினட் மார்க்ஸ் வந்து அவங்களுக்கு அந்த ரேஞ்சில் இருக்கணும். எஸ்சிஏக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 400 அரௌண்ட் 400 இருந்ததுன்னா டெஃபினட்டா தேல் கெட் சீட். அது இல்லாம எஸ்டி கேட்டகரியில ஒரு 375 மார்க்ஸ் இருந்ததுன்னா இந்த சீட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அவங்களுக்கு இருக்கும். அப்ப இப்ப 2024க்கு தயாராக ஸ்டூடெண்ட் இதை பேஸ் மார்க்கா வச்சுக்கீங்க. நீங்க இப்ப என்ன மார்க் எடுத்துட்டு இருக்கீங்களோ அதுல இருந்து இப்ப இத பேஸா வச்சுக்கிட்டு இந்த மார்க்குக்கு அச்சீவ் பண்றதுக்கு நீங்க இன்னும் டைம் இருக்கு. நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 70 நாளுக்கு கிட்ட டைம் இருக்கு. கரெக்டா ப்ரோக்ராம் பண்ணி கோல் செட் பண்ணி ஒவ்வொரு நாளும் என்னென்ன டாபிக்ஸ் நான் படிக்க போறேன், என்னென்ன டாபிக்ஸ்க்கு எவ்வளவு வெயிட்டேஜ் இருக்கு, ஒரு டாபிக்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் வருது, என்னுடைய மார்க் என்ன, என்னுடைய கேட்டகரி என்ன, அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து சீட்டு வாங்குறதுக்கு நான் என்னெல்லாம் டாபிக்ஸ் ரெடியா இருக்கேன், என்ன டாபிக்ஸ் நான் வந்து ரெடி பண்ணிக்கணும் அப்படின்ற ஆங்கிள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வருஷம் நீங்க சீட்டு வாங்க முடியும். சென்னையிலேயே நான் வந்து சீட்டு வாங்கணும் சார் எம்எம்சி அப்படின்ற மாதிரி ஐடியா இருந்தனா 680 பிளஸ் மார்க் கம்பல்சரியா நீங்க ஓசி கேட்டகரியா இருந்தா நீங்க எடுத்தாகணும். தென் வந்து பிசி கேட்டகரியா இருக்கீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்க 670 மார்க் வரைக்கும் நீங்க வாங்க வேண்டியது இருக்கும் எம்எம்சில சீட்டு வாங்குறதுக்கு. தென் வந்து எம்பிசி இருந்தீங்க அப்படின்னா ஒரு 660 மார்க்ஸ் வரைக்கும் தேவை இருக்கும். தென் பிசிஎம் இருந்தீங்க அப்படின்னா ஒரு 655 மார்க் வரைக்கும் உங்களுக்கு தேவை இருக்கும். இதுவே நீங்க எம்பிசியா இருந்தீங்கன்னா ஒரு 660 மார்க் வரைக்கும் நீங்க எடுக்க வேண்டியது இருக்கும். எஸ்சி இருந்தா ஒரு 615 மார்க் தேவை இருக்கும். தென் எஸ்சி ஏவா இருந்தீங்கன்னா ஒரு 600 மார்க் தேவை இருக்கும். எஸ்டியா இருந்தீங்க அப்படின்னா ஒரு 500 மார்க்ஸ் உங்களுக்கு எம்எம்சில வாங்குறதுக்கு தேவையா இருக்கும். ஏற்கனவே சொன்ன கட் ஆஃப் லாஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ், ஒரு நாகப்பட்டினமோ ஒரு நீலகிரியோ இருக்கக்கூடிய காலேஜஸ்க்கான அந்த லாஸ்ட் மார்க் தான் வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப்ல உங்களுக்கு சொன்னது. ஃபர்ஸ்ட் லெவல்ல வேணும் அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய டாப் காலேஜ்னு எடுத்துட்டோம்னா அது எம்எம்சி தான். அந்த எம்எம்சிக்கு இந்த மார்க் கம்பல்சரியா நம்மளுக்கு இருந்தாதான் நம்மளால அந்த சீட்டு வாங்க முடியும். இது வந்து 92.5%. சப்போஸ் நான் எம்எம்சில சீட் வாங்கணும் சார், நான் 7.5% அப்படின்னா 500 மார்க்ஸ் இருந்ததுன்னா பிசிக்கும் நம்ம எம்பிசியா இருந்தாங்க அப்படின்னா 520. ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா பிசியோட எம்பிசியோட கட் ஆஃப் தான் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தது 7.5%. அதனால ஒரு 500 மார்க்ஸ் இருந்ததுன்னா பிசிக்கு கிடைக்கும், 520 மார்க்ஸ் இருந்தா எம்பிசிக்கு கிடைக்கும். சப்போஸ் எஸ்சியா இருந்தாங்கன்னா ஒரு 500 மார்க்ஸ் வந்து எடுக்க வேண்டியது இருக்கும். எஸ்சி ஏல வந்து 480 வரைக்கும் மார்க் இருந்ததுன்னா கண்டிப்பா எம்எம்சி வந்து கிடைக்கும். அதனால கரெக்டா செட் பண்ணிக்கிடுங்க. நீங்க என்ன கேட்டகரியில இருக்கீங்க, இப்ப என்ன மார்க் எடுத்துட்டு இருக்கீங்க, ஏன்னா நிறைய பேர் படிச்சுட்டு இருப்பீங்க, எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருப்பீங்க, +2னா எக்ஸாம்ஸ் இருக்கும். அதனால இப்ப கொஞ்சம் வெயிட் பண்ணி தண்ணி அப்புறமா படிக்கலாம்னு வச்சிருப்பீங்க. பரவாயில்ல, போர்டு எக்ஸாம் முடிஞ்சதுமே ஒரு 40 days டைம் இருக்கு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா நிறைய இடத்துல கிராஷ் கோர்ஸ் கொடுக்குறாங்க. ஆர்ஜிஆர் அகாடமிலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ரோக்ராம் இருக்கு. அதுக்கு வேணும்னால கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட்டா? அப்படி இல்லைன்னா வீட்லயே கூட நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. இல்ல கரண்ட்ல இப்ப 1 year வெயிட் பண்ணி படிச்சுட்டு இருக்கீங்கன்னா ரிப்பீட்டர்ஸ்லாம் தயவு செய்து டெய்லி பேசிஸ்ல டெஸ்ட் எழுதி அந்த டெஸ்ட்ல கரெக்ட் பண்ணி என்ன தப்பு பண்ணிருக்கீங்க அப்படின்றத பார்த்து அதை ரெக்டிஃபை பண்ணி டெய்லி பேசிஸ்ல என்ன பண்ணணும், இதை கண்டினியூஸா நீங்க நெக்ஸ்ட் 70 daysக்கு நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய கோலை நீங்க அச்சீவ் பண்ண முடியும். நீட் எக்ஸாம் ஈஸி தான், நீட் எக்ஸாம் சுலபம் தான்.
அதனால தான் 720 கூட எடுக்கிறாங்க. ஆனா ப்ராப்பரா யாரு ஸ்டெப் எடுத்து அதுக்கான டெய்லி பேசிஸ்ல கன்சிஸ்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டெய்லி பேசிஸ்ல என்ன செய்யணுமோ அதை கரெக்டா டைமுக்கு பண்ணீங்க அப்படின்னா மார்க் ஸ்கோர் பண்ணி கவர்மெண்ட் சீட்டு வாங்கலாம். ரைட்டா? மேற்கொண்டு உங்களுக்கு இது சம்பந்தமா எதனா தகவல் வேணும்னா 9176552121 இந்த நம்பர்ல கால் பண்ணுங்க. ஐ எம் ரெடி டு ஹெல்ப் யூ. ரைட்டா? கூப்பிடுங்க. தேங்க்யூ.